Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. என்னைய பார்த்தா கள்ளி மாதிரியா இருக்கு. இவர் ஏன் என்னைய பிடிச்சி வச்சிருக்காரு? என்னைய விடுங்க, ட்ரெயின் வேற போயிட்டு. சார் நான் சொல்லதை கேளுங்க சார். இங்க பாருங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்னால தான் நான் சும்மா இருக்கேன். இந்த பொம்பளை எனக்கு பின்னாடி ஓடி வந்து பிக் பாக்கெட் அடிக்க வந்துச்சு. இதை என் கண்ணால பார்த்துதான் இன்னொருத்தனும் நானும் பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இதை இப்படியே விட்டேன்னா நான் போராட்டம் நடத்துவேன். ஐயோ சார், பொம்பளையா இருக்கு சார், நம்ம எப்படி சார் அவங்கள டீல் பண்ண முடியும்? ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது, பிக் பாக்கெட் அடிக்க வந்தது என்கிட்ட. நீங்க என்கிட்ட ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன் சார். ஏமா இங்க பாருமா, பொம்பளையா இருக்க, சொல்லதை தெளிவா சொல்லு. நீ களவாங்கிறதுக்கு வந்தியா வரலையா? உண்மையை சொன்னா உன்னை விட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டி போடுவோம். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் பார்த்துக்கோமா. ஊரான ஊருங்க. சரி, நீ உங்க வந்ததுக்கான அடையாளம் சொல்லு, டிக்கெட்டை காமி, ஏதாவது ஒன்று செய். சார், நான் வெளியூர்ல இருந்து வரேன் சார். நான் உண்மையிலேயே களவாங்கிறதுக்கு வரல சார். எங்க தாத்தப்பா மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் அவையில கூப்பிடுறதுக்கு பதிலாக வந்தேன். இந்த பொம்பளை சொன்னதே சொல்லிட்டு இருக்கு. தத்தப்பா குத்தப்பான்னு அறுத்துக்கு கிழிச்சு போடுவேன். களவாங்க தான் வந்து ஜெயில பிடிச்சி போடுங்க. சரி, உங்க டிக்கெட்டை காமிங்க. டிக்கெட் எப்படி சார் மூஞ்சி கழுவதுக்கு கொண்டு வர முடியும்? அது ட்ரெயின்ல பேக்ல இருக்கு. என்னம்மா நீ உன்னை எப்படிமா நம்ம? சரி, உங்க கூட வந்தவங்களுக்கு போன் நம்பர் தான், ஒரு போன் பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுதேன். உண்மைனா உன்னை விட்டுருந்தேன். போன் நம்பர் எடு. போன் நம்பர்? என் போன் எல்லாம் ட்ரெயின்ல மாட்டிக்கிச்சு சார். போன் நம்பர் எனக்கு பத்திரகாளியக்க போன் நம்பர். எனக்கு போன் நம்பர் மனப்பாடம் இல்லை சார். நான் தான் சொல்லுதம்ல, அந்த பொம்பளை நடிச்சிட்டு இருக்கேன். பின்னாடி ஓடி வந்து என்னைய பிடிச்சி இழுத்தா. ஒழுங்கு மாதிரி அவளை ஜெயில பிடிச்சி போடுங்க. ஏம்மா நீ விளையாடிட்டா இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டின்னு பார்த்துக்கோ. அப்புறம் ஜெயில் ஸ்டேஷன் அங்கே இங்கே அலைய வேண்டியதான். ஒழுங்கா பதில் சொல்லிட்டு நீங்க கிளம்ப வழிய பாரு. உன் புருஷனுக்கு நம்பர் தான். புருஷன் நம்பர் ஞாபகத்துல இல்லைன்னு ஒரு பொண்டாட்டியும் சொல்ல மாட்டா. புருஷனுக்கு நம்பர் தான். என் புருஷன், ஐயோ அவன் நம்பர் ஒரு மாசம் முன்னாடி தான் நம்பர் மாத்தினாரு. நம்பர் 97 45 ஐயா, சத்தியத்துக்கும் நான் வந்து இங்க வரல. தத்தப்பா மாதிரி இருக்குன்னா நான் பிடிக்க வந்தேன். ஐயோ, எனக்கு 3 பிள்ளைகளும், ஒரு மாமியார், ஒரு மாப்பிள்ளை இருக்கான். ஊர்ல நிறைய ஃப்ரெண்டு மருவெல்லாம் இருக்காங்க. நான் அந்த மாதிரிப்பட்ட ஆளில் என்னைய விட்டுருங்க. இது என்னம்மா விசித்திர கோளாரா இருக்கு? நம்பர் இல்லைங்க, டிக்கெட் இல்லைங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. இவ இப்ப கேஸ் கொடுக்கறதுல முக்கியத்துவமா இருக்காவ, அதனால கேஸ் கொடுத்துதான் ஆகணும். நீ இங்கேயே இரு, போலீஸ் வந்து தான் பார்க்கணும். உன்னை விடக்கூடிய ரைட்ஸ் எங்களுக்கு கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர். அவைய வந்து பார்க்கட்டு, அவங்க முறையில விசாரிச்சு உடனே அனுப்புவாவ. நீ இங்கே இருந்துக்கோ அது வரைக்கும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. எல்லாம் அந்த கிந்திக்கார பையனும் அந்த பொம்பளையாலும் தான் வந்து, அது 2 பேரும் என் இடத்த பிடிக்காம இருந்தேன். நான் பேசாம அந்த சீட்டில் உட்காந்துருந்து வழங்கியிருப்பேன். அதுவும் வந்தனால தான் எனக்கு ஆளு வலிக்குன்னு சொல்லிட்டு கக்கூசில் போய் மூஞ்சி கழுவ போனேன். எல்லாத்துக்கும் காரணம் அவியதான். நான் எப்படி வீட்டு இருந்து தப்பிப்பேன்? சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் உறங்கிட்டாவ. கோவாக்குள்ள கடல்ல இறங்காத டிவுதா தண்ணியோடி போயிடுச்சு. கூட்டிட்டு போறேன் சார். விசாரணைக்கு நீங்க அங்க வந்துருங்க, ஸ்டேஷன் கிட்ட வந்துருங்க சார். ஆட்டோ, அந்த பொம்பளை யாரு, என்ன, எதுக்கு என்கிட்ட களவாங்க வந்திருக்கு, எல்லா விஷயமும் எனக்கு கரெக்டா தகவல்லாம் வந்துடணும். புரிஞ்சா சார்? ஓகே சார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சிடலாம். என்னைய விட்டுருங்க. என்னைய எல்லாரும் ட்ரெயினில் தேடிட்டு இருப்போம். என்னைய விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏம்மா நீ பயப்படாதம்மா, ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ப்ரொசீஜர் படி நீ ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்கே போய் விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே அவங்க கூட விட்டுருவாங்க. நீ பயப்படாத. என்னைய நம்பி 3 பிள்ளைகள் இருக்கு. என் புருஷன் என்னைய தேடிக்கிட்டே இருப்பேன். என்னைய விட்டுருங்க. வாமா, ஜஸ்ட் விசாரணை தான், பயப்படாதவா. போவோம், வாங்க ஸ்டேஷன் போகிறோமா. தெரியாம கீழே இறங்கிட்டேனே ட்ரெயின்ல இருந்து. எல்லாம் அந்த தத்துவால வந்துச்சு.
யாரு யாருக்கு போன்? எனக்கு போன் தானே? ஹலோ ஹலோ, யாரு யார் வேணும்? ராசமலை, நான் தான் சொக்கு பேசுறேன். ராசமலை, நாங்க கோவாக்கு வந்துட்டோம் பத்துக்கோ. நீங்க எங்க வந்துட்டு இருக்கிய? நாங்கள் சொக்கு, நீ தானே? காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டியே, அதான் பதறிட்டேன். கோவா கிட்ட வந்திருப்போன்னு நினைக்கேன். இங்கே விடிஞ்சிட்டு இப்போ தான் வானம் வெளுத்துட்டு வருது. அப்படியா? சரி சரி. இல்ல, கோவால ஒரே பிரச்சனையா இருக்கு பத்துக்கோ. நான் என்ன செஞ்சோம்னா, ஒரு பஸ் வண்டி விட்டுருது உங்களுக்கு. நீங்க எல்லாரும் அதுல பத்திரமா வந்துருங்க, சரியா? கோவால பிரச்சனையா? இது பெரிய பிரச்சனையா? எல்லாரையும் சேஃப்டியாக அங்கே கூட்டிட்டு வந்துடலாமா? ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் பொம்பளைலுவோ, எல்லாம் சின்ன பிள்ளைகளுவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கவனமா பார்த்து எடுத்து கூட்டிட்டு வந்துரு. நான் கரெக்டாக நீங்க இறங்கிய இடத்துல ஒரு வண்டி அனுப்பி விட்டுருவேன். நீ எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. நமக்கு இங்கே கோவாலெல்லாம் பவர் கிடையாது. நம்ம வசதி வாய்ப்பு எல்லாம் நம்ம ஊரோடு முடிஞ்சு பார்த்துக்கோ. புரிஞ்ச ரசமலை? பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. சரி சொக்கு, சரி சரி சரி, நீ வை, நீ போன வை. நாங்கள் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கேன். எல்லாரையும் தட்டி எழுப்பட்டு வை வை சொக்கு. பத்ராளி பத்ராளி. வந்துட்டோமாப்பா. ஆமாம் கண்டு, பக்கத்தில் வந்துட்டோம். எந்திங்க, எல்லாரும் எழுப்பு, எந்தி. பத்ராளி 10. என்னங்க கண்ணு முழுக்க உறக்க சொருவிட்டு வருது. என்னன்னு சொல்லும். காப்பியெல்லாம் எனக்கு போட முடியாது. எங்கேயாவது கடையில் போய் குடிச்சிட்டு வரேன். பத்ராளி, உறக்கத்தை கேட்டி, நம்ம வீட்டில் இல்லை, கோவால இருக்கோம். 10. எங்க? ஏங்கே வாங்கேன்னு நேரம் ஒரு பாடாவது எந்தி, எல்லாரும் எழுப்பி விடு. எம்மா 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 எம்மா, சீட்டை ஒழுங்கா போட்டாரா? இதுல படுக்க முடியல, இடுமுடுக்கு கிடைக்கப்பா, குறுக்கு வலிக்கு வைப்பா. சரி சரி பத்ராளி, நான் சொல்லதை கேளு. கோவால என்னத்தையோ ஒரு கலவரமா, அதான் இவன் மற்றவன் போன் போட்டான். அவன் போன் போட்டு இப்படி விஷயத்த சொன்னான். வண்டி ஏதோ அனுப்பி விட்டுருக்கானா. அவன் இங்கே எதுவும் பிரச்சனைனா இவனால எதுவும் பண்ண முடியாது. இவன் பவர் எல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான். அதனால பத்திரமா எல்லாரும் வண்டியில் ஏறி அங்கே போயிடணும், சரியா? அந்த பெட்டியில் இருக்கவங்களுக்கு போனை போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து பேக்கெல்லாம் எடுத்து கிளம்பின்னு நிற்க சொல்லு. கலவரமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கலவரங்களா? நீ அவள் எல்லா வடிச்சிட்டு நம்மள அடிச்சிடக்கூடாது. அடிக்க மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வண்டியில் நம்ம பத்திரமா ஏறணும். சரி, கூப்பிடு, எல்லாரும் எழுப்பு எழுப்பு. நான் அவியலுக்கு போன் போட்டு எழுப்ப சொல்லுது. நீ இங்கே உள்ள எல்லாரும் எழுப்பி விடுங்க. எம்மா எம்மா, எந்தி, இடம் வரப்போகுது எம்மா. அத்தை எத்த மச்சான், மொட்டாச்சி, கண் விலைக்கு எந்திங்கோ. எம்மா நேரம் ஒரு பாடு ஆகுது, எந்திங்க, நமக்கு இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது. ஹலோ எடி கீதா, 5 நிமிஷத்துல நம்ம இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது, எழுப்பி விடு. சரிக்கா, வெளிச்சம் வந்துட்டு. சரிக்கா, நீங்க வைங்க, எல்லாரும் ஏத்திக்கோ. எடி இறங்க, இடம் வந்துட்டாட்டி. ஆமாச்சி, எந்திங்க, பேக்கெல்லாம் எடுப்போம். அம்மா வள்ளி, எடி எங்க போனாய் வா? மகேஷ், மகேஷ் எந்திலா, எந்தி மகேஷ். எம்மா வந்துட்டோமா? வந்துட்டோமாடி. கோவா பீச்சி, புது ட்ரெஸ், செல்ஃபி, வந்துட்டோமா? என்ன மகேஷ் வாங்கிட்டு இருக்க? வந்துட்டோம்ல, எந்திப்போம். உங்க அம்மா தான் எல்லாரும் எழுப்பிட்டு இருக்கா. வந்துட்டோம். வள்ளி எங்க போனா? எங்க போயிருப்பா? எவனாவது சமோசா காப்பின்னு ட்ரெயினில் வித்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு பின்னாடியே போயிருப்பா. வள்ளி, அவளை முதல்ல முழிப்பு வரும்போது பார்க்கும்போது ஆளை காணும். இவ அப்படி எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா இவ? இவ்வளோடி கடந்துக்கிட்டு சம ஒரு இடத்துக்கு போனா சொல்லவும் மாட்டா. நல்ல அறுப்பு கொடுத்தா நான் சரிப்படுவா இவ. எங்க தமிழா நிப்பா? எங்க போறா? ஒருவேளை பத்ராளி அக்கா சொன்ன மாதிரி இந்த 2 பெட்டிக்கு நடுவுல ஒரு பாதை இருக்கும்ல, அங்க போய் படுத்து உறங்க போயிருப்பாளோ? இங்க வேற இடம் இல்ல, அங்கதான் போயிருப்பா. சவத்தை இவ்வளோடி கடந்துக்கிட்டு என்ன பாடுப்பாரு. ஒன்று சொல்லிட்டு போனாதான் என்ன இவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச வலியா வலிக்குது. ஆமா, அவன் அங்கதான் உறங்கிட்டு இருப்பா. அதனால எல்லாரும் முதல்ல நம்ம பெட்டியை எடுப்போம். வண்டி கொஞ்ச நேரம் தான் நிற்கும். அப்புறம் பெட்டியை காணும், அதை காணும், இதை காணும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. பெட்டியெல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்குவோம். அவளும் அங்கே வந்துருவான். இதே ஒரு பொழப்பு போயிட்டு சொல்லிட்டு போனாதான் என்ன இவளுக்கு
சரி இப்போ எல்லாரும் எந்திரிச்சு பெட்டியெல்லாம் எடுங்க. வண்டி நின்ன உடனே கவனமா இறங்கி வரணும். எல்லாரும் கூட நின்று பெட்டியை எடுத்துருங்க சரியா? தனித்தனியா ஒன்றும் பிரிஞ்சிடாதீங்க. இங்க ஸ்டாப்பு கொஞ்ச நேரம் தான். சடச்சடன்னு ஓடி இறங்கிடணும், புரிஞ்சுவா? இறங்குங்க எல்லாரும், வண்டி நிக்க போது இறங்குங்க. வேற என்ன செய்யறதுக்குன்னு வந்த முட்டி லட்சுமி சவ பெரிய பாடாயி அப்புறம் பரிசர கடைக்கு போன போட்டு அவதான் இருக்க போக்குல காப்பாற்றி விட்டா. எனக்கு நீங்க எங்க கூடயே வந்திருக்கலாம் ஆச்சு. எதுக்கு உங்களுக்கு இந்த வீம்பு வீராப்பு? என்ன வந்து தொலைய வைக்கணும், அந்த வந்து தொலைஞ்சிட்டேன். எப்படி துணியை மாத்திட்டு இருக்க? பின்ன நான் அந்த துணியை போட்டுட்டு போக முடியுமா? டக்கு புக்குன்னு வண்டி நின்று போய் மாத்திட்டு இருக்கேன். நாங்க நல்ல ஜாலியா இருந்தோம், பாட்டு போட்டிலாம் வச்சு விளையாண்டோம். நீங்க விளையாடுனீங்களா? நாங்க கடந்து உறங்கிக்கிட்டே கிடந்த சரியா இருந்துல. எங்க ஆச்சி எங்க அத்தை எல்லாரும் எப்போ போர் கெட்டியா கொஞ்சம் சத்தமா பேசல கடந்து யாசிக்கிட்டே இருந்த அப்புறம் உறங்கிட்டோம். நாங்களும் என்ஜாய் மேல என்ஜாய்க்கா. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து எங்க இடத்த பிடிச்சி பிரச்சனையாகி போச்சு. அப்புறம் அப்படியே அமைதியாய் தூங்கிட்டோம். மருமவனாலே அப்படிதான். என் மவனை வாக்கப்பட்டு கொடுத்தது என்னத்துக்கு? கடைசி என்னையதான் போட்டு மிதிக்க. எல்லா அவளும் அப்படிதான் இருக்காளோ போல. எவளுமே நல்லவ கிடையாது போல. உலகத்துல உள்ள எல்லா மரமோளும் இதே மாதிரிதான் இருக்கா, நம்மள தவிர. எங்க போனான்னு தெரியல. நீங்க வரலையோ இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் நான் நின்றுக்கிட்டு தரேன். ஆமா, உன் பொண்டாட்டி அப்ப எங்க போயிருப்பா? இங்கன வேற வண்டியும் பெய்யாச்சே, யாரும் இருக்க மாதிரி இல்லையே. ஐயோ, கீதா லட்சுமிலாம் சொன்னாவ பத்திரக்காளி கூட வந்திருப்பா அப்படின்னு. இங்க இருந்த மாதிரி. வள்ளி வள்ளி பத்திராளி ஏடி வள்ளிய காணும். வள்ளி நிக்கலைங்கண்ணே. என் கூட என்னத்துக்கு வரப்போற? நான் ரிசர்வேஷன் பெட்டியில வந்தேன். உங்க கூட தானே நின்றுட்டு இருந்தா. இல்லையேங்கண்ணே. அப்பமே காணலன்னு தானே தள்ளிச்சு. இங்கன வரலையா? அவ எங்க போய் தொலைஞ்சா? எங்கேயாவது காப்பி குடிக்க நிக்கலான்னு பாருங்க. எங்க போயிருப்பா? ஐயோ, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ட்ரெயின்ல இல்ல, ஓடுற ட்ரெயின்ல இருந்து எப்படி ராத்திரி உறங்கும் போது நான் தேடி பார்த்தேன், அவளை காணோமே. என்ன பிள்ளைகள சொல்லுதிய? ஒரு போன போட்டு அப்பமே சொல்லாண்டாமா? பாத்ரூம் எங்கேயாவது போயிருப்பான்னு நினைச்சோங்க. காலையில அப்போ உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சோம். எங்கன்னு தெரியலையே. சவ ஏற்கனவே இந்த ஊர்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் வந்து. ஐயோ கடவுளே, நிம்மதியா ஒரு இடத்துக்கு போக வழி இல்ல பாரு. எங்க போயிருப்பா இவளால? என் மவனுக்கு தான் பாடு. ஏட்டி வள்ளி, ஐயோ கடவுளே. மாப்பிள்ள நீ? ஆமா, ஒரு ஆளு காணல பத்துக்கு. அங்கே யாரும் நிக்கல இல்லையா? ஆமா, ட்ரெயினில் வந்து ஒரு ஆளை காணல பத்துக்கோ. பக்கத்தில் ஸ்டேஷனில் போலீஸ் இருந்தா கூட்டிட்டு வாயா. ஊரில் ஏதோ பிரச்சனை. ஆமாம், கலவரம் ஓடிட்டு இருக்காங்கண்ணே. ஐயோ கடவுளே. சரி, நம்ம கூட வந்தவிய தான் ஒருத்தி நெட்டவள்ளி, அவளை காணலை. சரி, அங்கே ஸ்டேஷனில் ஆள் இருந்தால் மட்டும் கூட்டிட்டீங்கன்னா வந்துருங்க. நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல தான் இறங்கி நிற்கோம். சரி 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 சரி. வை மாப்பிள்ள, வை வை வை. வெளியில யாரும் எங்கேயும் நிக்கலையா? வெளியில பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கான். நான் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் யாராவது இருந்தாங்க கூட்டிட்டு வான்னு சொன்னேன். சவச்சா போட்டுக்கிட்டு எங்கேயாவது கடக்காலா பாரு. சீமை விட்டு சிரிக்கி கூட வாராளா பாரு. எவனாவது எனக்கே கொண்டு வந்து பின்னாடியே போயிருவா போல. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஐயோ வள்ளி, எங்கிட்டி போன? ஐயோ வள்ளி, இங்கதான் எங்கேயாவது நிப்பா. பூ நீ அழாத, எங்கதான் நிப்ப பாப்போம், கண்டுபிடிச்சிடலாம். மச்சான், அங்க நம்ம கூட வந்தவ யாராவது நிக்கல? இல்ல மச்சான், நம்ம போலீஸ்கிட்ட சொன்னேன். வரவ. ஐயோ, போலீஸ்லாம் வர அளவுக்கு ஆயிட்டா. இது எங்கதான் போய் தொலைஞ்சா? ஒரு இடத்துல கூட மாட வாராளா பாரு. என்ன சார் பிரச்சனை? வணக்கம் ஐயா, நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரம்பத்துக்கோங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் என் அவளுக்கு தான் கூட வந்துட்டு இருந்தாவ. ராத்திரியும் பார்த்தாவலாம், பொம்பளே காணுமா. இப்போ காலையில எங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சு இப்போ வந்து பார்த்தா எங்க கூடயே அவைய இல்லை பார்த்துக்கோங்க. வழியில எங்கேயும் இறங்கிட்டாவளா, ஊர் மாத்தி எதுவும் ஏறிட்டாவளா, என்ன ஒண்ணுமே தெரியல பார்த்துங்க. இது புருஷன் 2 பிள்ளைகளும் கூட்டிட்டு வந்திருக்கு. மொத்தம் 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளைய அம்மை வீட்டில் விட்டுட்டு 2 பிள்ளைகளையும்
மாமியார் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காவையா, கொஞ்சம் கண்டுபிடிச்சி தாங்க சார். என் பிள்ளைக்கு கல்யாணம். ஐயோ என்னய்யா நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டு பெரிய மனுஷன் இப்படி களவுக்கு போனா எப்படி? ஐயோ இங்க ஏற்கனவே ஊர்ல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி பண்ணனா எப்படி? எங்களுக்கு தெரியாது சார், கூட தான் வரான்னு நினைச்சேன். காப்பாத்தி தாங்க சார் என் பொண்டாட்டிய. சரி இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைய ஃபோட்டோ, அப்புறம் எத்தனை அடி உயரம், எத்தனை அடியில் இருப்பவ, எவ்வளோ வெயிட்டு, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவ, எல்லா தகவலையும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிடுங்க. ஏதாவது தகவல் வந்தால் நாங்கள் சொல்லுதோம். இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது. நீங்கள் வந்த இடத்துக்கு முதல்ல போங்க, எங்கே போகணுமோ அங்கே முதல்ல போய் சேருங்க. தகவல் ஏதாவது வந்தனா உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு கால் பண்ணுவோம். சரியா? புரிஞ்சா? புரிஞ்சு சார். நான் இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பி விட்டுருதேன் சார். இங்கே இருக்க சேஃப்டி கிடையாது. முழுக்க எல்லா டீட்டெயிலும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விட்டுருங்க. நம்பர் நோட் பண்ணுங்க. 10 12 48. 10 12 48. ஓகே சார். எல்லாத்தையும் அனுப்பிடுங்க. எதுனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுது. ஓகே ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் தேடித்தாங்க சார். நல்ல விசேஷமாக வந்திருக்கோம். இந்த நேரம் பார்த்து இப்படி இருந்துன்னா எங்களுக்கு மனசுக்கே ஒரு இதாகி போச்சு சார். எப்படியாவது சீக்கிரம் தேடித்தாங்க சார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதே, நாங்கள் தேடி தரோம். புரிஞ்சா? குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ உடனே தர மாட்டானுங்களோ? அவைய போலீஸ் உடனே எப்படி எல்லாத்தையும் செய்வாங்க? ஏற்கனவே வெளிய பிரச்சனை, நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும். நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கேயே இருக்கு. நான் என் பொண்டாட்டி இல்லாம வர மாட்டேன். அப்பு அழாத அப்பு, இப்போ அழுது வேஸ்ட்டு. இங்கே பாருங்க எல்லாரும், நான் சொல்லதை கேளுங்க. இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்குது நமக்கும் சேஃப்டி கிடையாது. வெளியில் வண்டி அனுப்பி விட்டுருக்கான். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். அப்போ இங்கே பாரு, எப்படி பார்த்தாலும் இது என் பிள்ளைக்கு கல்யாணம் வாங்கும். அங்கேருந்து சொக்கலிங்க முதல்ல போன் போட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து சேருங்கன்னு சொன்னான். அந்த நேரம் பார்த்து நம்ம இந்த பிரச்சனையை சொன்னால் அவன் என்ன நினப்பான்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்பு. முதல்ல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். எப்படி பார்த்தாலும் எனக்கு என் பிள்ளை கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். போயிரும் அப்பு. என்னன்னாலும் போலீஸ் நமக்காண்டி பார்த்து தருவவ. நீ அழாத, சீக்கிரம் வள்ளி கிடச்சிருவ, கவலைப்படாத. அப்போ அழகல அவன் முன்னாடி கிடைச்சிருவாள. போவ நம்ம இங்க இருக்காண்ட சேஃப்டி இல்லைன்னு சொல்லுதாவல்ல. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, வெளியில போயிருவேன் எப்படியாது.